வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக். இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாங்க. நான் சொல்லக்கூடிய அளவுகளை பயன்படுத்தி செய்யும்போது கேக் நல்லா பர்ஃபெக்டாக வருங்க. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கேக் செய்கிறதுக்கு மாவை ஜலிச்சிடலாம். 3/4 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. மாவை சலித்ததுக்கு அப்புறமா விஸ்கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கேக்குக்கான மாவு பொருட்கள் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 4 முட்டையை உடைச்சி சேர்த்துடலாம். முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சக்கரு கூட ஒட்டிகிட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளை கலரில் அதை எடுத்து மாற்றிடுங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா சுகர் 3/4 கப் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்ல க்ரீம் மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கு. 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருங்க. மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துடலாம். 1 டீஸ்பூன் எலுமிச்சப்பழம் சாறு அல்லது வினிகர், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். மறுபடியும் பீட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து ஒரே டைரக்ஷனில் கலந்து விட்டுருங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது 7 இன்ச்சு டின்னு. 1 கிலோ கேக் நமக்கு கிடைக்கும். டின்னில் பட்டர் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறேன். கேக் மாவை ஊற்றிடலாம். டின்னில் கேக் மாவை ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. இந்த அளவு ஃபில் பண்ணால் போதும். மீதி மாவை 1/2 கிலோ டின்னில் சேர்த்து இதே மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால பபுள்ஸ் இருந்தால் உடஞ்சிரும். ஓவனை 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். டெம்பரேச்சர் 180 டிகிரியில் வச்சுருங்க. ப்ரீ ஹீட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் நாபை டாப் பாட்டம் மோடில் வச்சுருங்க. ட்ரே வைக்கும்போது மிடில் ரேக்கில் வைங்க. ஓடிஜி நல்லா சூடாக இருக்கும், அதனால் உள்ளே வைக்கும்போது கவனமாக வைங்க. அடுத்து கேக் டின்னையும் உள்ளே வச்சுட்டேன். இனி ஓவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு டைமரை 30 நிமிஷத்துக்கு செட் பண்ணிடலாம். முதல் 15 நிமிஷத்துக்கு ஃபங்க்ஷன் நாப் டாப் பாட்டம் மோடில் இருக்கட்டும். அடுத்த 15 நிமிஷத்துக்கு பாட்டம் மோடில் மட்டும் இருக்கட்டும். கேக் நல்லா ரைஸ் ஆகிட்டுருக்கு. இப்போது டைமரில் 25 நிமிஷம் ஆச்சு. கேக் பார்க்குறதுக்கு குக்கான மாதிரி இருக்குது. நான் வெளியே எடுத்து பார்க்க போகிறேன். இந்த மாதிரி கம்பி அல்லது டூத்பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதில் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு 25 நிமிஷத்துலேயே கேக் ரெடி ஆகிடுச்சு. கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி டீமோல்ட் பண்ணி கேக்கை எடுத்துருங்க. மேலே இருக்கக்கூடிய பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். சாக்லேட் கேக் பண்ணும்போது கொக்கோ பவுடரை நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்குங்க. இந்த ரெசிபிக்கு கேட்பரி சாக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். க்ரீம் கேக் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். டூல் இருந்தால் தான் கட் பண்ண முடியும்னு நினைப்போம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி சாதாரண நூலை வச்சு கூட கட் பண்ணலாம். எந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நூலை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணி இழுத்துட்டே வாங்க. அழகாக கட் ஆயிரும்.
நல்லா சூப்பராக கட் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. அரை கிலோ கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இந்த டின்னில் நான் பட்டர் பேப்பர் ஒன்றும் போடலை. சுற்றி பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு லேசாக மாவை தூவி விட்டுருக்கேன், அவ்வளோதான். கேக்கை டீமோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் நல்லா ஆறி இருக்கணும். இந்த கேக்கையும் கட் பண்ணி பார்க்கலாம். சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.